ராதே கிருஷ்ணா. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமக. என்னுடைய பெயர் நிர்மலா நாராயணன். இந்த நாராயணாங்கிற இந்த சேனல் புதுசாக நான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன். இதில் நிறைய ஆன்மீக கதைகள், கிருஷ்ணர் கதைகள், மகாபெரிவா மகிமைகள், ஸ்லோகங்கள், நிறைய ஸ்லோகங்கள் இதெல்லாம் படிக்கலான் இருக்கேன் இந்த சேனலில். ஏற்கனவே நிம்மிஸ் வைஃப்ஸுங்கிற பேரில் ஸ்டோரிஸ் சேனல் ஒன்று நான் வச்சுருக்கேன், படிச்சுருக்கேன். அதில் ஸ்டோரிஸ்லாம் படிச்சுருக்கேன். அதில் நாராயணியம் 1லேருந்து 100 வரைக்கும் 100 தசகங்கள் அதில் படிச்சிருக்கேன். இந்த ஸ்லோகங்களுக்காகவும் ஆன்மீக கதைகளுக்காகவும் தனியாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்னு தான் இந்த நாராயணாங்கிற பேரில் நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாரும் எனக்கு எப்போவும் போல சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரும் தெரிஞ்சவாளுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நாராயணியம்லேருந்து ஒரு ஸ்லோகம் ஒன்று, முதல் நாள் சின்னதாக ஒரு ஸ்லோகம் சொல்லலான் இருக்கேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்லோகம்தான், அஸ்மின் பராத்மன்னு. மகாபெரிவா ரொம்ப சொல்லியிருக்கா. அந்த ஸ்லோகத்தை எல்லாரும் தினமும் சொல்லணும். எப்போ வேணாலும் சொல்லலாம். கார்த்தால சொல்லலாம், மத்தியானம் சொல்லலாம், ராத்திரி படுக்கும் போதும் சொல்லலாம். 108 தடவை ஒரு நாளைக்கு சொல்லுவோம். எப்பேற்பட்ட நோயிலேருந்தும் நம்ம காப்பாற்றப்படுவோம். நோயே வராது நம்மளை. அது நோயை தடுத்துரும், வர நோயை தடுத்துரும் அந்த ஸ்லோகத்தை சொன்னால். அப்படி வந்ததுனாலும் இதை நம்ம தொடர்ந்து சொல்லின்னு வந்தோம்னா அந்த நோய் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நோய்களுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்குது. எல்லாருக்கும் எல்லாமே வருது. உடம்புன்னு இருந்த வியாதி வரத்தானே வரும். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் நம்பிக்கையோடு நம்ம தினம் 108 தடவை சொல்ல முடியல, பிகினிங்கில் 27 தடவை சொல்லலாம். நம்ம ரொம்ப உன்னதமான ஸ்லோகம். நாராயண பட்டத்திரி எழுதிய நாராயணியமில் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்லோகம் இது. 8வது தசகத்தில் 13வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் இந்த தசகத்தில். இது அஸ்மின் பராத்மன் நனு பாத்ம கல்பே த்வமித்த முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மம ரோகராசிம் நிருந்திவாதாலய வாச விஷ்ணு. இந்த ஸ்லோகத்தை தினம் நம்ம சொல்லணும். இன்னும் ஒரு தடவை நான் சொல்லி காமிக்கிறேன். அஸ்மின் பராத்மன் நனு பாத்ம கல்பே த்வமித்த முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மம ரோகராசிம் நிருந்திவாதாலய வாச விஷ்ணு. அஸ்மின் பராத்மன் நனு பாத்ம கல்பே த்வமித்த முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மம ரோகராசிம் நிருந்திவாதாலய வாச விஷ்ணு. நாராயண பட்டத்திரி கேட்குறார், என்னுடைய நோய்கள் எல்லாம் போக்கி அருள வேண்டும் அப்படின்னு வேண்டிட்டு சொல்கிறார் இந்த ஸ்லோகம். இது அவசியம், எல்லாரும் நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நவராத்திரி வருது இல்லையா? அக்டோபர் 2ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு, நவராத்திரி மாலை அமாவாசை அன்னைக்கு எப்போவுமே எல்லாரும் கொலு பொம்மையெல்லாம் அன்னைக்கு தான் நம்ம எடுத்து வைப்போம். அமாவாசை அன்னைக்கு 2ஆம் தேதி. 3ஆம் தேதியிலேருந்து நவராத்திரி பூஜை ஆரம்பம். நவராத்திரி பூஜையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத செய்யணும். கண்டிப்பாக எப்படி பண்ணணுங்கிறத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். பூஜை நம்ம பூஜைன்னு முறைப்படி சில பேர் பண்ணுறவா, பூஜை பண்ண நேரம் இல்லாதவா ஸ்லோகங்கள் மட்டும் சொல்லலாம். நைவேத்தியம் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு பூஜை பண்ணும்போது முதல் 3 நாள் துர்கா அஷ்டோத்திரம் சொல்லி நம்ம ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணி கற்பூர தீபாதனை காமிச்சு நைவேத்தியம் பண்ணணும். லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனை முடிஞ்சால் பண்ணலாம், இல்லாட்ட ஸ்லோகமாக படிச்சுடலாம். அடுத்த 3 நாள் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கணும். கடைசி 3 நாள் சரஸ்வதி.
அப்போ சேர்த்து நம்ம படிக்கணும். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லா அஷ்டோத்திரங்களையும் சேர்த்து கடைசி 3 நாள் நம்ம சொல்லணும். இப்படி தான் நம்ம பூஜை பண்ணணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நவராத்திரி நேரத்தில் முக்கியமாக நம்ம ஒன்று செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா, ஏன்னா ஆற்றுல இந்த 10 நாளும் நம்ம ஆற்றுல அம்பாள் வந்து குடியிருக்கா. அம்பாள் இருக்கா நம்ம ஆற்றுல. படிக்கட்டி நம்ம அம்பாள்லாம் வச்சுருக்கோம், கொலு வச்சுருக்கோம். சண்டை பேச்சு, அனாவசிய ஒரு சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. அனாவசிய பேச்சு இருக்கக்கூடாது. அந்த பகவான் சிந்தனை, இந்த அம்பாள் சிந்தனையோடையே தான் நாம் இருக்கணும். இந்த 10 நாளும் சுவாமிக்கு என்ன செய்யணும், சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணணும், சுவாமிக்கு அம்பாளுக்கு எப்படி அலங்காரம் பண்ணணும், அந்த மாதிரி அந்த சிந்தனை, இன்னைக்கு எப்படி அலங்காரம் பண்ணி எப்படி பூவெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணணும், அந்த சிந்தனை தான் இருக்கணும் ஒழிய வேண்டாத ஒரு பேச்சோ சண்டையோ இருக்கக்கூடாது. சண்டையெல்லாம் இருந்தால் அந்த இடத்துல லக்ஷ்மி தேவி தங்க மாட்டா. இது என்ன இப்படி சண்டை போடுறாளேன்னு போயிடுவா. அதுக்கப்புறம் நல்ல பாடல்கள் ஒலிச்சுட்டு இருக்கணும். ஆற்றுல பக்தி பாடல்கள் நம்ம பாடலாம். நம்மளால பாட முடியல, பாட தெரியாதவா கேசட் ஆடியோ போட்டு பாட்டு போட்டு கேட்கலாம். அந்த மாதிரி எப்போவும் ஒரு பக்தி அம்மன் பாடல்கள் ஒலிச்சுட்டு இருக்கணும். எல்லா சுவாமி பாடல்களும் போடலாம். கிருஷ்ணர், சிவன் அப்படி போடலாம். தினம் காத்தால ஒரு நைவேத்தியம், சாயங்காலம் ஒரு நைவேத்தியம். காத்தால ஒரு சிம்பிளாக தான் பண்ணணும், ஒரு பாயசம். சாயங்காலம் ஒரு சுண்டல் பண்ண முடியாது. ஆஃபீஸ்க்கு போகிறவா வந்து பண்ண முடியலன்னா பழம், வெத்தலை பாக்கு பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம செய்யலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த 10 நாளும் கண்டிப்பாக பெண்கள் எப்போவுமே நல்ல ஒரு அலங்காரத்தோடு தான் இருக்கணும். அலங்காரம்னா ஒரே மேக்கப் போட்டுன்னு இருக்கணும்னு நான் சொல்லலை. நெத்தி நிறைய நல்ல பொட்டு, நல்ல குங்குமம் வச்சுருந்து, பளிச்சுன்னு தலைவாரிண்டு, நல்ல புடவை கட்டிண்டு, நல்ல கை நிறைய கண்ணாடி வளையல்கள் போட்டுண்டு, அப்படி ஒரு மங்களகரமாக நம்ம இருந்தோன்னா நம்ம மேலேயே நம்மளோட அப்படியே லக்ஷ்மி தேவி வாசம் செய்வா. அந்த துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி நம்மளுக்கு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணுவா. அதனால் நம்ம சாதாரண நாளில் நம்ம வேலை செய்கிற பெண்கள்லாம் என்ன பண்ணுவோம், ஏதோ அப்படியே 100 பேருக்கு சமைச்ச மாதிரி அலுப்பு தட்டின்னு இந்த பழம்புடவையோடு தான் நிற்போம். ஜென்ரலாக சொல்லுவாள், சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு புடவையை மாற்றிட்டு பளிச்சுன்னு நெத்தி கட்டுட்டு விளக்கேற்றி ஸ்லோகம் சொல்லணும்னு. இப்போல்லாம் யாருக்கும் அந்த நேரம் இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த 10 நாளும் அப்படி இருக்கக்கூடாது. நன்னா 2 வேளையும் நன்னா நம்மளும் ட்ரெஸ் பண்ணிக்கணும். அம்பாளுக்கும் நன்னா அலங்காரம் பண்ணணும். குத்து விளக்கில் அலங்காரம் பண்ணி முகம் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணி அம்பாளை ஆவாகனம் பண்ணி நம்ம பூஜை பண்ணலாம். இல்லை படம் வச்சுட்டு அதுக்கு அலங்காரம் பண்ணி அதுக்கு பூஜை பண்ணலாம். ஆற்றுலையும் அம்பாளுக்கும் அலங்காரம் பண்ணிவிட்டு நம்மளும் நன்னா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து இந்த பூஜையெல்லாம் நன்னா பண்ணணும். நிறையா விஷயங்கள் அதே மாதிரி இந்த 10 நாளும் தேவையில்லாமல் கடையில் போய் ஹேர் கட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யாமல் இந்த நம்ம அம்பாளை நினச்சிட்டு அந்த சுவாமியை நினச்சிட்டு நம்ம வந்து இந்த 10 நாளும் நம்ம குலுவை நம்ம சிறப்பாக கொண்டாடலாம். அப்புறம் அம்பாளுக்கு கலந்த சாதம் ரொம்ப விசேஷம். சித்ரான்னம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு நாளைக்கு எலுமிச்சம்பழம் சாதம், ஒரு நாளைக்கு தேங்காய் சாதம், ஒரு நாளைக்கு கொத்தமல்லி சாதம், ஒரு நாளைக்கு கருவேப்பிலை சாதம், ஒரு நாளைக்கு எள்ளு சாதம், புளிஞ்சாதம், 10 நாளைக்கு கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும். வேர்க்கடலை சாதம், இந்த மாதிரி நம்ம பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். ஏன்னா சித்ரான்னம் ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது. காத்தால் பாயசம் நைவேத்தியம் பண்ணும்போதே, மகா நைவேத்தியம் பண்ணும்போதே இந்த கலந்த சாதமும் ஒன்று பண்ணி நம்ம நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம். தாம்பூலம் எல்லாருக்குமே தெரியும். வரவாளுக்கு தாம்பூலம் கொடுக்கணும். அதுவும் தினம் எப்படியாவது ஒருத்தருக்கு தாம்பூலம் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கணும். ஒருத்தருக்காவது தாம்பூலம் கொடுக்காம இருக்கக்கூடாது ஒரு நாளைக்கு. அது மாதிரி வருவா நிறைய பேர் கிராமத்துல எல்லாம். இங்கெல்லாம் ரொம்ப வருது இல்லை, கூப்பிட்றதோ அதுக்குன்னு ஒரு நாள் பார்த்துருந்தா எல்லாருமே வர. அதனால் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாளை கூப்பிட்டு நம்ம வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கணும். வெத்தலை பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், தேங்காய், இது அப்புறம் காய் 5 ரூபாய் காயினோ 10 ரூபாய் காயினோ, அது நம்ம சௌரியம். நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். இது ரொம்ப முக்கியம். இதோடு சேர்த்து நீங்கள் ரவிக்கு துணி, புடவை வச்சு கொடுத்தா புடவை, நம்ம சௌரியம். கிஃப்ட்டு இப்போ தான் நிறையா கிஃப்ட் வாங்குறா இல்லையா, அந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி வச்சு நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். எல்லாரும் சந்தோஷமாக நவராத்திரியை எல்லாரும் கொண்டாடணும். நான் தொடர்ந்து வீடியோக்கள் போடுறேன். ஆன்மீக கதைகள், மகாபெரிவா மகிமை, இந்த மாதிரி கிருஷ்ணர் கதைகள், தெய்வத்தின் குரல் எல்லாம் வரிசையாக தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் தொடர்ந்து போட்டுட்டு வரேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ராதே கிருஷ்ணா. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.